நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி 14/1/2024 மயிலாடுதுறை மாவட்டம் நரசிங்கநத்தம் கிராமம். பனி மூட்டம் பார்த்திங்கன்னா தெரியும், மிக கடுமையான பனி. மூடு பனிங்கிறத நிறையா கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய தொலைக்காட்சிகள்லாம் பார்க்குறோம். இதுவும் அப்படித்தான். ஒரு 50 அடிக்கு அந்த பக்கமே தொடங்கியிருக்கு பாருங்கள். எவ்வளோ அடர்த்தியான பனி, தூரத்துலலாம் ஒன்றும் தெரியலைங்கிற அளவுக்கான பனி. பக்கத்தில் ஒரு 200 மீட்டர் 300 மீட்டருக்கு அந்த பக்கம்லாம் ஒன்றுமே இல்லாமல் இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கான பனி. இது இத்தனைக்கும் நம்ம உள் மாவட்டங்கள் இல்லை, இன்னும் டெல்லி இந்த மாதிரிலாம் மிக கடுமையான குளிர் பிரதேசங்கள் இல்லை, வெப்ப பிரதேசத்தில் இருக்கோம் நம்ம. இதுக்கு அடிப்படை காரணம் என்ன? ஐப்பசி கார்த்திகை அடமழை காலம், முழுசாக பூமி குளிர்ச்சியை உள்வாங்குகின்ற காலம். சூரியனுடைய ஆதிக்கம் இருக்காது. மார்கழி தை முன்பனி காலம். ஏன்னா சூரியனை நோக்கி மார்கழிக்கு பிறகு பூமி நகர துவங்குகின்ற காலம். கார்த்திகை மாதம் முடிஞ்சு அப்போ என்ன ஆகும்? சூரியனுடைய வெப்பம் கொஞ்சம் பட ஆரம்பிக்கும். பூமியிலேருந்தும் 2 மாதம் மழை முடிஞ்ச உடனே பூமி உள்ளே இருக்கிற வெப்பமும் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எழும்பும். அதாவது ஒரு பானையில் தண்ணியை வச்சு எரிக்கிறோம், சூடாக எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, தண்ணி சூடாக இருக்குது. அது மேலே திருப்பியும் தண்ணி விட்டால் என்ன ஆகும்? தண்ணி ஊற்றினா என்ன ஆகும்? சூடு இப்போ தண்ணியில் குறைஞ்சிரும். திருப்பி என்ன செய்யும்? தீ எல்லா தண்ணியும் சேர்த்து ஆவியாக்கணும் இல்லையா? ஏற்கனவே பூமி சூடாக இருந்தது. அது மேலே ஐப்பசி கார்த்திகையில் பெய்கிற மழையெல்லாம் நிறுத்தணும். வேளாண்மைங்கிற பேர்லேயும் வரப்பை உயர்த்தியும் புஞ்சை கட்டமைப்பு உழுது காய வச்சும் நிறுத்தணும். மிக அதிகமான நீர் 2 மாதமாக பூமியில் சேர்ந்துட்டு பூமிக்கு அப்போ தான் நீர் கிடைக்கும். ஐப்பசி கார்த்திகையில் தான் இயற்கையாக நீர் கிடைக்கும். அடமழை காலத்தில் அந்த நீர் அதிகமாக சேர்ந்ததுனால பூமியிலிருந்து வருகின்ற வெப்பம் கொஞ்சம் தேங்கும். இப்போ ஏன்னா அந்த நீரை சூடாக்கிட்டு தான் ஆவியாகணும். ஐப்பசி கார்த்திகை அடமழை முடிஞ்ச உடனே திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக பூமி உள்ளே இருக்கிற சூட்டை திருப்பியும் அந்த நீரெல்லாம் சுட ஆரம்பிக்கும். மண் உறிஞ்சிய நீரெல்லாம் மீண்டும் தொடர்ந்து சூடாக ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். சூரியனும் கொஞ்சம் வெப்பத்தை காட்டும். அந்த நீராவியாக மாறி மிக உயரமான இடத்துக்கு போகாது. ஏன்னா சூரியனுடைய தாக்கம் இப்போ ரொம்ப இருக்காது. அதனால் வர தை மாதம் தரையை தோண்டி பொங்கல் வைப்போம். நம்ம பொங்கல் வச்சுட்டோம். இதுக்கப்புறம் தான் அதிகமான வெப்பம் சூரியனை நோக்கி பூமி நகர்றதுனால அதிகமான வெப்பம் பகலில் கிடைக்கும். அதனால் நீராவி ஆகி மேலே போயிடும். அது தை மாதத்துக்கு அடுத்த மாதம் மாசின்னு சொன்னால் மேகம்னு ஒரு பொருள் உண்டு தமிழில். அதனால் அடுத்த மாதங்கள் தை மாதத்துக்கு பிறகு அடுத்த மாதத்தில் நிறைய மேகங்களை வானத்தில் பார்க்கலாம். ஏன்னா நீராவி ஆகி ஒசக்க போயிட்டு மார்கழியின் தையும் அவ்வளோ தூரம் உயரமான இடத்துக்கு நீராவி ஆகி போகிற அளவுக்கு வெப்பம் கிடைக்காது. அதனால் இந்த மாதிரி பனிமூட்டத்தை நம்ம பார்க்குறோம். சரியா? மார்கழி தை முன்பனி காலம், மாசி பங்குனி பின்பனி காலம் முழுசாக போயிடும். விடியற் காலையில் தான் நம்ம நிறையா பனியை பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பார்க்கவும் முடியாது. நன்றி.